அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: விரைவு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு பேருந்து பயணத்தின் போது குடிநீர் தேவைப்பட்டால் பயணிகளுக்கு விற்பனை செய்யும் திட்டத்தை கொண்டுவர அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்களை தயாரித்து விநியோகம் செய்வதற்கான இணையவழி டெண்டர் கோரப்பட்டுள்ளது. டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் இது தொடர்பான விரிவான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை 30% வரை பதிவுத்துறை உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதுமின்றி வழிகாட்டி மதிப்புகள் 30% உயர்த்தப்பட்டுள்ளன. சமீபத்தில் நடந்த சீராய்வு கூட்டங்களில் புதிதாக பதிவுக்கு பத்திரங்கள் வரும்போது வழிகாட்டி மதிப்பை 30% வரை உயர்த்தி அதற்கு ஏற்ப முத்திரை தீர்வை கட்டணங்களை வசூல் செய்ய அமைச்சரான மூர்த்தி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழக சட்டப்பேரவை கூட்டம் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகரான அப்பாவு அறிவித்துள்ளார். அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் கூறிய அப்பாவு, எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டப்பட்டு முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: தமிழக விவசாயிகளிடமிருந்து 6000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு இந்திய உணவுக் கழகம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஐந்தாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வருகிற 25ஆம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் வருகிற 27ஆம் தேதி கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வருகிற 26ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தனியார் மருத்துவ கல்லூரிகளில் சேரும் மாணவர்களிடம் அரசு கட்டணத்தை விட அதிகம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு தேர்வுக்குழு மருத்துவ கல்வி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எனவும் மாணவர்களை மிரட்டி கூடுதல் தொகை வசூலிக்க நினைத்தால் அந்த கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பராமரிப்பு பணி காரணமாக மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி செல்லும் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் காலை 7:35 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு காலை 10:15 மணிக்கு செல்லும் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 3 வரை ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 30இல் மட்டுமே இந்த ரயில் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: நடப்பு கல்வி ஆண்டுக்கான 2025-26 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் மார்ச், ஏப்ரல் மாதம் நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வெழுத உள்ள மாணவர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்படவும் இருக்கிறது. இதையடுத்து அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் எமிஸ் தளத்தில் மாணவர்களின் விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதில் திருத்தங்கள் இருந்தால் அக்டோபர் 6 முதல் 23ஆம் தேதி வரை அவற்றை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட மாணவருடைய பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: சென்னையில் 25ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி பங்கேற்கிறார். 10வது அறிவிப்பு: சென்னையில் 2048க்குள் 440 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது.
அரசின் CUMTA உருவாக்கியுள்ள திட்டத்துக்கான சாத்தியக்கூறுக்கு தமிழ்நாடு அரசு இன்று அனுமதி அளித்துள்ளது. டெல்லியில் 450 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 11வது அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். தமிழ் மொழியின் சிறப்பையும் அதில் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலும் இந்த சிறப்பு பரிசு வழங்கப்பட உள்ளது. 12வது அறிவிப்பு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் நேரடி நியமனம் மூலமாக கிராம உதவியாளர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பொது பிரிவினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 32ஆகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வரம்பு 39ஆகவும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 42ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராம உதவியாளர்களாக நியமனம் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பதாரரிடமும் இந்த வயது வரம்பு நிலையை மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் தமிழக அரசு சிறப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தினர், சமணர்கள், பாஷிகள் ஆகிய சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார கல்வி நிலையை மேம்படுத்த தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பு குழு மாவட்ட அளவில் ஆய்வு மேற்கொண்டு அவற்றை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. 5,51,000 பேர் விண்ணப்பித்திருந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2, 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. 15வது அறிவிப்பு. தேசிய கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பித்ததற்கான காலக்கெடு 2025 செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை scholarship.government.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். 16வது அறிவிப்பு. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாலிடெக்னிக் செமஸ்டர் தேர்வுக்கு கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாலிடெக்னிக் தேர்வுக்கு எந்தவிதமான அபராத கட்டணம் செலுத்தாமல் செப்டம்பர் 20ஆம் தேதி வரையும் 150 ரூபாய் அபராத கட்டணம் செலுத்தி செப்டம்பர் 21 முதல் 27ஆம் தேதி வரையும் அபராத கட்டணம் 250 ரூபாய் செலுத்தி செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரையும் விண்ணப்பிக்கலாம் எனவும் முதல் செமஸ்டரை தவிர மற்ற அனைத்து செமஸ்டர் மாணவர்களுக்கும் கடைசி வேலை நாளானது அக்டோபர் 3 என்பதற்கு பதிலாக அக்டோபர் 17ஆக மாற்றப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.